லேண்ட் வாங்க போறீங்களா? முதல்ல ஈசி போட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த ஈசினா என்ன? அது எங்க போய் பாக்குறது? அதுல என்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும்? அதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் பத்தி பேசிக்ஸ்ல இருந்து தமிழ்லயே கத்துக்கணுமா? அவிட்ட மும்சோட ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஈசினா என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். தமிழ்ல வில்லங்க சான்றிதழ்னு அர்த்தம். இந்த ஈசில உங்க லேண்டோ அபார்ட்மெண்ட்டோ அதோட மொத்த டிரான்சாக்சன் ஹிஸ்டரியும் இதுல இருக்கும். அதாவது இன்னைக்கு வர இந்த லேண்ட் யார் கையில இருந்து யார் கைக்கெல்லாம் மாறுச்சுன்ற டீடைல்ஸ் இந்த ஈசில இருக்கும். ஈசிய ஃப்ரீயாவும் பாத்துக்கலாம், பே பண்ணியும் பாத்துக்கலாம். ஆனா பே பண்ணி பாக்குற ஈசி தான் ஆத்தென்டிகேட்டடான ஈசி. உங்களுக்கு ஆத்தென்டிகேட்டடான ஈசி வேணும்னா இந்த வெப்சைட்ல போய் லாகின் பண்ணிட்டு சர்ச் அண்ட் அப்ளை ஈசில கேக்குற டீடைல ஃபில் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்ல உங்க லாகின்க்கு டவுன்லோட்கான லிங்க் வந்துரும். இந்த ஈசில இந்த ஈசிய யார் அப்ளை பண்ணா, எந்த டேட்ல பண்ணாங்க, எந்த சர்வே நம்பருக்கு நம்ம அப்ளை பண்ணிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்டென்ட்க்கு பண்ணிருக்கோம், அந்த லேண்டோட பவுண்டரி, பிளாட் நம்பர், பிளாட் நம்பர், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரை அப்ளை பண்ணிருக்கோம், யார் ப்ராப்பர்ட்டியை வித்தாங்க, யார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்க, எவ்வளவுக்கு வாங்கினாங்க, அண்ட் அந்த டைம்ல ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ என்ன, அப்புறம் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பர், இதுக்கு முன்னாடி அங்க பில்டிங் இருந்துச்சா இல்ல வேக்கன்ட் லேண்டா இருந்துச்சா, இது எந்த வில்லேஜ்ல இருக்கு, அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்க ஸ்ட்ரீட் நேம், ரொம்ப முக்கியமா டாப் லெஃப்ட்ல ஒரு பார்கோட் ஒன்னு இருக்கும், அண்ட் எண்ட்ல ஒரு டிஜிட்டல் சைனுமே இருக்கும். எந்த விதமான சீல் அண்ட் சிக்னேச்சரும் இருக்காது. இதுவே பழைய டாக்குமெண்ட்னா நம்ம சப் ரெஜிஸ்டரோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த இடத்துல வால்யூம் நம்பர் அண்ட் பேஜ் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கும். 1975 வரை நடந்த எல்லா டிரான்சாக்சனும் நம்ம ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். ஆனா 1975க்கு முன்னாடி நடந்த டிரான்சாக்சனை எப்படி பாக்குறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.